கண்டிப்பாக நீட் பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கங்கள் எல்லா இயக்கங்களும் தொடர்ந்து குறிப்பாக திமுக மதிமுக நாங்கள் முதல்ல தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். நீட்டுங்கிறது சமூக நீதிக்கு எதிரானது, மாநில உரிமைகளுக்கு எதிரானது. இந்த முறையும் அந்த கிரேஸ் மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒரு தவறான ஒரு இதை பண்ணியிருக்கிறாங்க. இதனால் என்னென்னா நீட்டுங்கிறது தகுதியின் அடிப்படையிலுங்கிறது கிடையாதுங்கிறது மறுபடியும் இதில் நிரூபணம் ஆயிருக்கு. நீட் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் கிடையாது, இந்தியாவிலே தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு இது. நீங்கள் மாநில அரசுகளுக்கு முதல்ல அந்த உரிமைகள் இருக்கணும். நீட் எங்களுக்கு வேணுமா வேண்டாமங்கிற மாநில அரசுகள் முடிவெடுக்கிற அந்த இது வரணும். கண்டிப்பாக இந்த கிரேஸ் மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அந்த தகுதியின் அடிப்படையில் கிடையாதுங்கிறது இது நிரூபணம் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக நீட் தமிழ்நாட்டுக்கு நீக்கப்பட வேண்டும்ங்கிறது எங்களுடைய கருத்து. 40 எம்பிக்கள் காவேரி நீரை பெற்று தரப்பட்டாங்க அப்படின்னு எடப்பாடி அண்ணன் எடப்பாடி பொறுத்த வரைக்கும் அவர் அதிமுக தலைவராக இருக்கிறாரு. நான் தான் அதிமுக தலைவருங்கிற சொல்லி அப்பப்போ தான் இருக்கிறாருங்க காமிக்கிறதுக்காண்டி சொல்கிறாரு. அவங்க ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணாங்க? அவங்க 10 வருஷம் கிட்டத்தட்ட இருந்தாங்க. என்ன பண்ணாங்க அவங்க? அதனால் தொடர்ந்து காவிரியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழக முதல்வராக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுத்துட்டு சட்ட ரீதியாக அதுக்குள்ள நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக நீங்கள் காவிரி மாநிலம் சொல்லி காவிரி அந்த கர்நாடக அரசு தொடர்ந்து அந்த உச்சநீதிமன்றத்துக்கு அந்த தீர்ப்புக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறாங்க. அது சட்ட ரீதியாக தமிழ்நாடு அரசும் அதுக்குண்டா போராடிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக அடுத்து வர காலங்களில் அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு வரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். 5 ஆண்டு நீடிக்கும் சார் இந்த வரப்பு ஆட்சி. நீங்கள் இந்த என்டிஏ பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி பாஜக கூட்டணி பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் கிடையாது. இதில் பல பேர் அந்த கூட்டணியில் பிற இயக்கங்கள் பாஜக தவிர்த்து பிற இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க. சிம்பிள் மெஜாரிட்டி அப்சல்யூட் மெஜாரிட்டி உங்களுக்கு கிடையாது. பாஜக கூட்டணி இயக்கங்களை வச்சுதான் நீங்கள் ஆட்சி உங்களுக்கு. அவங்க இன்னைக்கு என்ன பாஜக பண்ணுவாங்கன்னா, அடுத்து நான் சொல்றது பிற இயக்கங்கள் நீங்கள் இந்தியா கூட்டணி பிற இயக்கங்கள்லேருந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு மகாராஷ்டிராலும் சரி கர்நாடகாலும் சரி அவங்க மாநில தேர்தல்கள் தோற்றும் பொழுதும் கடந்த கோவாலையும் சரி பல பிற மாநிலங்களில் ஆட்சி இழந்தோம். அவங்க அங்கே இருக்கிற கட்சிகளை உடைச்சி அவங்க ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறாங்க. இப்போ பொறுத்த வரைக்கும் அவங்க சிம்பிள் மெஜாரிட்டி கிடையாது. தெலுங்கு தேசம் வச்சு நிதிஷ்குமார் கட்சியை வச்சு தான் இன்னைக்கு ஆட்சி அமைக்க போகிறாங்க அவங்க. ஆனால் அவர் டிடிபி தெலுங்கு தேசம் பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் கட்சியை பொறுத்து இல்லாமல் நம்மளே நம்ம கையில் கட்டுப்பாடு வேணும்னு சொல்லிட்டு பிற இயக்கங்களை உடைக்கிறதோ அங்கே இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் கையகப்படுத்துறதுக்கோ அடுத்த கட்ட முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா கடந்த 10 வருடங்கள் அதான் செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க அவங்க. இந்த ஆட்சி பொறுத்த வரைக்கும் நிலையான கண்டிப்பாக நிலைக்காது. அதை தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த தவறான இதை கையாளுவாங்க. கடந்த முறை இப்படி தான் செஞ்சுருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் பத்திரிகை நண்பருக்கு எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு மகாராஷ்டிராவில் அவங்க ஆட்சியை பிடிக்கலையே. அவங்க அங்கே இருக்கிற 2 பெரிய கட்சிகள் சரத்பவார் கட்சியோ அதுக்கப்புறம் நம்மளுடைய சிவசேனா கட்சியும் 2 கட்சியும் உடைச்சி அங்கே ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. பல மாநிலங்கள் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒன்றியத்தில் அதே மாதிரி தான் சிம்பிள் மெஜாரிட்டி கிடையாது. இன்னைக்கு தெலுங்கு தேசம் நிதிஷ்குமார் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து 5 வருஷத்துக்கு அவங்க ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு பிற இயக்கங்களை உடைப்பாங்க. ஏதாவது இல்லாட்டி இடி இன்கம் டேக்ஸ் வச்சு இதை கேஸை போட்டு சில எம்பிகளை சில முக்கியமான தலைவர்களை தன் பக்கம் இழுக்க பார்ப்பாங்க. அதாவது பாஜக இன்னைக்கு ஆட்சிக்கு மறுபடியும் வந்தானா அது தொடர்ந்து தான் சொல்றேன், இனியும் கடுமையா பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க இனியும் இந்தியா கூட்டணியில் ஏதாவது ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்கோ சில பேரை தன் பக்கம் இழுக்கிறதுக்காகவும் பிளாக்மெயில் மிரட்டல்கள் எல்லாமே பண்ணுவாங்க. கடந்த காலம் 10 வருஷம் அதான் சொல்லல, சில மாநில தேர்தல்களில் தோத்துருக்கிறாங்க, ஆட்சியை இழந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த மாநிலங்களில் அங்கே சில இயக்கங்களை உடைத்து அந்த கூட்டணியை உடைச்சு ஆட்சியை கைப்பற்றிருக்கிறாங்க. ஒரு மாநிலம் பல மாநிலங்கள் செஞ்சிருக்கிறாங்க. ஒன்றியத்தில் கண்டிப்பாக அதான் செய்வாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.